அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகி மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் 9ஆம் தேதி முதல் மிக வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைந்து நிறைந்த நன்மையையும் அற்புதமான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நல்ல செய்தி நிச்சயமாக உங்களை தேடி வரும் நேரமாக இந்த தருணத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் சுக்கிரன். பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகும் வேலை என்பது இரட்டிப்பு நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும். அதிலும் இந்த வேளையில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகு மற்றும் ராசியின் அதிபதியான புதன் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அவர்களுடன் இணைந்து சுக்கிரனும் மிக வலுவுள்ள தருணமாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை மாற்றப் போகிறார். எனவேதான் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது சுக்கிரன் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பண வரவு, சௌகரியமான சூழல், அனைத்திலும் மகிழ்ச்சியான குடும்ப சூழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றாலும் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஏனென்றால் இயற்கை உபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் மென்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இரட்டிப்பு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த வேலையை தவறவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வது மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் இவரை தொடர்ந்து சூரியன் மற்றும் செவ்வாய் உள்ளிட்ட கிரகநிலைகளும் பாக்கியஸ்தானத்தில் நுழைய போகின்றன. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது சனி பகவான் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வெளிப்படுத்துகிறார். எனவே கிரகநிலைகளின் அமைப்பு பெரும்பாலும் சாதகமான சூழலை உருவாக்குவதோடு நன்மையையும் முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்க்கும்போது சனியும் ஆட்சி பலம் பெற்று முழுமையாக பாக்கியஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நீங்கள் நினைப்பதை விட பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மிக வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை வலுப்படுத்த போகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை விட பல நல்ல செய்தி 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்தவையாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் இந்த தருணத்தில் அஷ்டமத்தை விட்டு கிரகநிலைகள் விலகி மிக சிறப்பான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. அதைத் தொடர்ந்து கர்மஸ்தானத்தின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சபலம் பெற போகிறார். முழுமையாக மார்ச் 29ஆம் தேதி முதல் தொழில் ஸ்தானத்தில் சனியும் நுழைய போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் அடுத்தடுத்து நிறைவாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 70% மேல் ஜென்மராசியை விட்டு கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று
சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குருவின் பார்வை மிகவும் வலுவாக 9, 7, 5 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், சப்தமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் அது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. அப்படி வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தில் மிக அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் குரு சுக்கிர மங்கள யோகம் மிக விரைவில் கிடைக்க போகிறது. அதற்கு முன்னதாக குரு சுக்கிர யோகமானது நிறைவாக கிடைக்கிறது. குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேளையை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகமாக குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் பார்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட மிக முக்கியமான இரு கிரகங்களும் இந்த வேளையில் பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை, தாமதம், நெருக்கடி, போராட்டம் என்று இருக்கக்கூடிய பல சாதகமற்ற சூழல்களில் நல்ல செய்தி நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாது சரியான முறையில் பயன்படுத்தினால் பல தடைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக பல நெருக்கடிகளும் சங்கடங்களும் மறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து விரும்பி காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நன்மை நிறைந்த செய்திகள் உங்களை தேடி வரும் சிறப்பான வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நினைப்பதை விட பல மடங்கு நன்மையையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளையும் பெயர் புகழையும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே கலைத்துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனின் தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.